குழந்தைகள் ஃபோனை அதிகமாக பார்க்கும்போது கீழே குனிஞ்சு அந்த முதுகெலும்பானது பெண்டாகி வந்து நம்ம பார்த்துட்ருக்காங்க இல்லையா? அதனால ஏற்படக்கூடிய ப்ராப்ளம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, வயசானவங்களுக்கு எலும்பு தேய்மானம் ஏற்படும் இல்லையா? அது வந்து குழந்தைகளுக்கு இப்போவே அந்த ப்ராப்ளம் வந்துடுது. கண் பார்வையில் வந்து ப்ராப்ளம் ஏற்படுது. ஃப்யூச்சரில் வந்து அடிக்கடி அவங்களுக்கு வந்து தலைவலி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இது மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தலையை அவங்க கீழே குனிஞ்சு பார்க்கும்போது, நார்மலாக நம்ம தலையோட வெயிட் வந்து 5 கேஜி இருக்கும். இது மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகுறாங்க. ஒவ்வொரு டிகிரி இப்போது கொஞ்சம் பெண்ட் ஆனாங்கன்னா, தலையுடைய வெயிட் வந்து 10 கிலோவாக வந்து அந்த 10 கிலோவை வந்து நம்ம அந்த முதுகில் இருக்கக்கூடிய அந்த பெண்டு வந்து தாங்குகிற மாதிரி இருக்கும். இதே ஒரு 60 டிகிரி குனிஞ்சு பார்க்குறாங்க அப்படின்னா 27 கிலோ அதை வந்து தாங்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சின்ன குழந்தைய நம்ம ஒரு 5-6 மணி நேரம் தோள்பட்டையில் வச்சுருந்தா எப்படி வலிக்கும், அது மாதிரி உணர்வு வந்து நம்ம வந்து அந்த முதுகெலும்புக்கு கொடுக்கறதுனால இந்த வலி வந்து ஏற்படுது. அதனால் முதல்ல குழந்தைகளுக்கு அதிகமாக ஃபோன் வந்து கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தாலும் அவங்க பார்க்குற பொசிஷனை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து உட்காந்து அவங்க வந்து கண்ணுக்கு நேராக வந்து ஃபோன் இருக்கிற மாதிரி பார்க்கணும். அப்படி பார்க்குறதுனால வந்து இந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏற்படாமல் தவிர்க்கலாம். தேங்க்யூ.